விருச்சகம் பெரிய சம்பவம் வெயிட்டிங்ல இருக்கு. எஸ், இந்த வக்ரப்பெயர்ச்சி சனி வக்ரப்பெயர்ச்சி 138 நாட்கள் நடக்க போகுது. ஸோ இந்த 138 நாட்களும் உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் அதை தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபோக்கஸ் ஆன்மீகம் சேனலை இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய பேர் ஆதரவை எங்களுக்கு கொடுங்க மக்களே. ஏன்னா உங்களுடைய ஆதரவு ஒன்று மட்டும்தான் எங்களுடைய சேனலோட வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த சனி வக்ர பயிற்சியில் உங்களுக்கு என்ன மாதிரி பரிகாலங்கள்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் என்ன நீங்கள் அணுகலாம் இந்த கன்சல்டேஷன் நம்பர் மூலயமா. ஸோ விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல வந்து வக்ரமாறார். அதாவது 5ஆம் இடம் என்பது உங்களோட பூர்வீகம், உங்களோட குழந்தை ஸ்தானம், உங்களுடைய பூர்வீக ஸ்தானமும் 5ஆம் வீடு. ஸோ இந்த இடத்துல சனி வந்து வக்ரமாகக்கூடிய இந்த 138 நாள் எப்படி இருக்க போகுதுன்னா, இந்த 138 நாளில் வந்து நிறைய பேருக்கு வந்து குழந்தை ரீதியாக மன ரீதியாக மன கஷ்டம், மன சஞ்சலம் ஏற்பட்டிருக்கலாம். ஓகேங்களா? அவங்களோட வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏதோ ஒரு வகையில் ஒரு சப்போர்ட் சிஸ்டமே இல்லாமல் இருந்திருக்கலாம். அவங்களோட குழந்தைகளுக்கு சொல்கிறேன். இல்லை அவங்களோட வாழ்க்கையில் ஒரு முன்னேற்ற பாதைக்கே இல்லாமல் போயிருக்கலாம். இல்லை நிறைய பேருக்கு வந்து விருச்சக ராசியில் இருக்கவங்க குழந்தை பாக்கியம் கூட இல்லாமல் இருக்கலாம். நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இதெல்லாமே போயிருப்பீங்க, ரொம்ப எஃபர்ட் எடுத்திருப்பீங்க, அதுக்கான ஒரு நல்ல விஷயமே உங்கள் லைஃப்பில் நடக்காமல் இருந்திருக்கலாம். பட் இந்த வக்ர பெயர்ச்சி சனி உங்களை பின்னோக்கி நகர்த்தி பார்க்க வைக்க போகிறாரு. ஸோ எந்தெந்த விஷயங்களை நீ மிஸ்டேக் பண்ணியிருக்க, எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்காம போச்சு. ஸோ 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி அதை தான் பண்ண போகிறார். குழந்தை பாக்கியத்தை உண்டு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு எஜுகேஷன், நல்ல ஒரு படிப்பு, அதில் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, இல்லை அவங்கள அந்த வளர்ச்சி பாதையில் கொண்டு போகிறது. ஏன்னா 5ஆம் இடம் அகைன் குழந்தைகள் ஸ்தானம், அது மட்டும் இல்லாமல் புத்தி ஸ்தானமும் 5ஆம் இடம் தான். அந்த இடத்துல தான் சனி வக்ரமாறாரு. அது மட்டும் இல்லாமல் குருவோடைய பார்வை, அதாவது குரு பகவான் விருச்சக ராசியை பார்க்குறாரு, மீன ராசியும் பார்க்குறாரு. ஆல்ரெடி நம்ம சனி அங்கே தான் இருக்காரு. ஸோ சனியையும் தொடர்பு கொள்ள போகிறாரு இந்த காலகட்டத்தில். ஸோ குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ட்ரீட்மெண்ட்ஸ் ஏதாவது எடுத்துகிட்டு இருக்கீங்க இந்த காலகட்டம் அப்படின்னா உங்களுக்கு பாசிட்டிவான அதாவது இந்த ஜூலைலேருந்து டிசம்பர் வரைக்கும் ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவி இடையே நல்ல ஒரு உறவு, அது எல்லாமே நல்ல வகையில் இருக்கும். குழந்தைக்காக நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க, இல்லை எங்களுக்கு குழந்தை தடையாகவே இருக்காங்க, டாக்டர்ஸ் எவ்வளவோ சொல்லிட்டாங்க, எங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் வந்து குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்குது, பட் எங்களுக்கு குழந்தை நிற்கவே மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணால் கூட நீங்கள் இந்த காலகட்டங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு 6 மாத காலகட்டங்கள் ரொம்பவே சப்போர்ட் பண்ண போகுது உங்களுக்கு. ஃபர்டிலிட்டி ரிலேட்டடாக, அதாவது குழந்தைகள் ரிலேட்டடாக. ஸோ இந்த 6 மாத காலங்கள் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கணவன் மனைவி ஒன்றா இருங்க, ரொம்ப பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஜூலைலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் இந்த 138 நாள் அப்படின்றது உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கும். கரியர் ரிலேட்டடாக எப்படி இருக்க போகுது விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம்னா, ஸோ கரியர் அப்படின்னு நீங்கள் வந்தாலே அந்த இடத்துல 10 தான். ஸோ 10ஆம் இடம். அது மட்டும் இல்லாமல் சனி கர்மகாரகனாகவும் இருக்கார். ஸோ கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்குது விருச்சகத்துக்கு. 5ஆம் இடத்துல ஆல்ரெடி சனி, 10ல் வந்து ஆல்ரெடி கேது. இன்னொரு என்னன்னா குரு பகவான் வந்து 9ஆம் இடத்துலேருந்தே பார்த்துட்ருக்காரு. ஸோ கரியர் ரிலேட்டடாக எக்ஸலண்ட்டாக இருக்க போது. இல்லை என் வேலையில் வந்து நிறைய விஷயம் கற்றுக்க சொல்கிறாங்க, நிறைய படிக்க சொல்கிறாங்க, நான் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலாமா, இல்லை நான் என்னோட நாலேஜை நான் அப்கிரேட் பண்ணட்டுமா. நிறைய பேருக்கு அந்த எண்ணம் இருக்கும், இல்லைங்க நான் கம்பெனியில் நான் அடுத்த கம்பெனிக்கு மாறணும்னா கூட வேறு ஏதாவது ஒரு கோர்சஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க, இது பத்தாது, நாலேஜ் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு பீரியடு, இந்த ஒரு 6 மாத காலம் நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஒரு 6 மாத காலத்தை நீங்கள் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா சனி உங்களை ரொம்பவே வந்து சூப்பராக வச்சுருப்பார். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லைன்னா அவர் கெடுக்க முடியாதுங்க. விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் இனி வந்து சனி கெடுக்க முடியாது. ஏன்னா குருவோட பார்வை இருக்கிற வரைக்கும் உங்களை யாருமே தொட முடியாது, அதுதான் உண்மை. குருவோட பார்வை விலகிடுச்சுன்னா பிரச்சனை வந்துருமா? அப்படி கிடையாது. ஏன்னா அது வரைக்குமே சனி உங்களுக்கு 5ஆம் வீட்டில் தான் இருக்கார். அதுக்கப்புறம் தான் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி மேஷ ராசிக்குள்ளே என்ட்ரி ஆவார். ஸோ இந்த 138 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் 2027, ஸோ ஜூன் மாதம் 2027 சனி பகவான் மீன ராசியை விட்டு மேஷ ராசிக்குள்ளே என்ட்ரி ஆவார். ஸோ அங்கேருந்து தான் விருச்சக ராசி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி வராது. ஸோ அந்த பாயிண்ட் நம்ம எப்படியும் நான் அவங்க கூட தான் ட்ராவல் பண்ண போகிறேன், அது நான் அவங்களுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் நான் அவங்களுக்கு அப்போ சொல்கிறேன். பட் இப்போ இருக்க காலகட்டத்தை வச்சு நம்ம பார்க்கும்போது சனி 5ஆம் இடத்துல இருக்கிறது அப்படின்றது உங்களுக்கு பாக்கிய சனியாகவே அவர் இருக்க போகிறார். தடைகளை உடச்சி எறிவார்,
செகண்டு குழந்தை பாக்கியத்தை இம்ப்ரூவ் பண்ணுவார். வீட்டில் குழந்தைகள்லாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மன மகிழ்ச்சியும் மன சந்தோஷத்தையுமே ஏற்படுத்த போகிறாரு. பெற்றோர்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருக்க போகிறீங்க இந்த காலகட்டம், இந்த சனி பெயர்ச்சியோட ஒரு மாற்றத்தில். சனி வக்ர பெயர்ச்சி, சனி வக்ர பெயர்ச்சி எத்தனை நாட்கள் நடக்க போகுது? ஏன்னா நம்ம எல்லாருக்குமே சனி பெயர்ச்சினா என்னன்னு தெரியும். ஆனால் சனி வக்ர பெயர்ச்சி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 138 நாட்கள் சனி வக்ர பெயர்ச்சி நடத்த போகிறாரு. அதாவது ஜூலை 27 டிசம்பர் 11, அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 மாத காலமானது சனி வக்ர பயிற்சி நடக்க இருக்கு. நிறைய மக்களுக்கு இங்கே என்ன தெரியும்னா சனி பயிற்சியை பற்றி கேள்விப்படுவீங்க. பட் சனி வக்ர பயிற்சினா உண்மையிலே என்ன? இது வருடத்துக்கு 6 மாதங்கள் மட்டுமே நடக்கும். இந்த 6 மாதங்கள் அறிவியல் பூர்வமாக சனி எந்த மாதிரி மாற்றங்களை இந்த பூமிக்கு கொடுக்குறாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெட்ரோகிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரெட்ரோகிரேஷன் அப்படின்னா ஒரு கிரகம் வந்து பின்னோக்கி நகர்றது. அது நம்மளுடைய அறிவியல் பூர்வம் பார்த்தா பின்னோக்கி நகராது. பட் பூமியின் நிலையிலிருந்து அந்த கிரகமானது தன்னுடைய சுற்றுவட்ட பாதையிலிருந்து தன்னுடைய வேகத்திலிருந்து குறைச்சு பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு மாற்றமானது ஒரு நிகழ்வானது ஏற்படுது. இந்த 138 நாட்களும் சனி பகவான் என்ன பண்ண போறாரு எல்லாருக்குமே? அதாவது நான் சொல்ல போறது வந்து இது வந்து மேஷம் தொட்டு மீனம் வரைக்கும் இந்த 12 ராசிகளுக்குமே சனி என்ன பண்ண போறாருன்னா அவருடைய கர்ம வினைக்கு ஏத்த மாதிரி அதாவது அவருடைய பலன்களை கொடுப்பாரு. இப்ப நம்ம மேஷ ராசியில இருந்து நம்ம மீன ராசி நம்ம பாக்குறோம். இப்ப மேஷ ராசி எடுத்த பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்து மகரத்தையும் கும்பத்தையுமே வந்து ஆளுமை செலுத்துறாரு. ஸோ இப்ப மகர கும்ப வீடுகளுக்கு அவர் 10, 11 ஆதிபத்தியத்துக்கு வராரு இல்லைங்களா? ஸோ அப்ப 10, 11 ஆதிபத்தியத்துக்கு வரும்போது சனி பகவான் அந்த 10, 11ஆம் வீடுகள்ல நம்ம முடிக்கப்படாத கர்மாக்கள்லாம் என்ன இருக்கு, பெண்டிங் கர்மா. ஸோ ஒரு கிரகம் வந்து ரெட்ரோகிரேட் ஆகி பின்னாடி போறதுக்கான காரணம் என்னன்னா அது முடிக்கப்படாத பெண்டிங் கர்மா என்னவோ அதை திருப்பி எடுத்துட்டு வந்து கொடுப்பார். ஸோ இந்த மாதிரி மேஷம் தொட்டு மீனம் வரைக்கும் 12 ராசிகளுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து வருடம் வந்து நடக்குது. பட் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், ஒவ்வொரு 2.5 வருடமும் ஒரு வாட்டி வந்து சனியோட பெயர்ச்சிகளை வந்து முக்கியத்துவம் கொடுக்குறமே தவிர அந்த வக்ர பெயர்ச்சி காலமானது ஒரு சில மாற்றங்களை வந்து மனிதர்களுக்கும் தாண்டி பூமிக்கே நிறைய விஷயம் எடுத்துட்டு வரோங்க. நீங்க வந்து இந்த வக்ர பயிற்சி காலத்தை உன்னிப்பா கவனிச்சு பார்த்தீங்கன்னாலே தெரியும், நிறைய எக்கனாமிக்ல ஒரு பொருளாதாரத்துல நிறைய சேஞ்சஸ் வந்து கவர்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வருவாங்க. மணி வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஃப்ளக்சுவேட்ஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ பொருளாதார ரீதியாகவும் சரி, சம்டைம்ஸ் வந்து இந்த வக்ர பயிற்சி ஆகும்போது சனி வக்ர பயிற்சி ஆகும்போது சனியோடையும் செவ்வாயோட இணைவுல இருக்கும்போது சில நேரங்கள்ல போர் வெடிக்கிறது, அரசாங்கத்தோட மக்கள் சண்டை போடுறது, அது மட்டும் இல்லாம பூகம்பம், நிலநடுக்கம், இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து இந்த சனியும் செவ்வாயோட இணைவுல தான் அது வந்து நடக்கும். அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த வக்ர காலங்கள்ல இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்குது. ஸோ இந்த வக்ர பயிற்சி ஒவ்வொரு ஆண்டும் வரும்போது நான் மேஷம் தொட்டு மீனம் வரைக்கும் இருக்கவங்களுக்கு நான் என்ன ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லுவேன்னா, கவனமா அந்த 6 மாத காலங்கள்ல நம்ம வந்து கடக்கணும். ஏன்னா இந்த 6 மாத காலங்கள்ல நம்மளுடைய சுய ஜாதகத்துல சனி பகவானோட நிலையை பொறுத்து நம்மளுக்கு பலன்கள் வந்து மாறுபடும். ஒருவேளை நம்மளுடைய சுய ஜாதகத்திலே சனி வக்ரமா இருக்காரு ஒருவேளை வச்சுக்கோங்க, இங்க வந்து நம்ம ராசி அடிப்படையில பேசல, லக்னம் அடிப்படையில பேசல, எந்த விஷயத்தையும் அடிப்படையில் இங்க பேசல. ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்திலே சனி வக்ர நிலை அடையும் போது அப்ப நீங்க அது எந்த பாவத்துல இருக்காரு, அதை நீங்க வந்து லக்ன பாவத்துல இருந்து எந்த பாவத்துல இருந்து அவர் வக்ர நிலை அடைகிறாரு அப்படின்றத நீங்க வந்து உன்னிப்பா கவனிக்கணும். ஸோ அந்த 6 மாத காலமானது சனி என்ன பண்றாரு, உங்களை எந்தெந்த விஷயங்களை நோக்கி பின்னோக்கி நகர்த்துறாரு அதை பாருங்க. ஒருவேளை 4ஆம் பாவத்துல அவர் வக்ரம் அடைகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வீடு, பூர்வீகம், தாய் சம்பந்தமான விஷயங்கள், தாயோட ஆரோக்கியம், அப்புறம் வீட்டுல குழந்தைங்களோட நலன்கள், ப்ராப்பர்ட்டி வாங்குறது, சேல் பண்ணுறது, லேண்ட் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுக்குறாரா, இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் தடைப்பட்டு நிற்கிதா, நம்மளால வாங்க முடியாமல் போதா, இல்லை ஒருவேளை 7ஆம் பாவத்தில் சனி வந்து வக்ரம் மாறாருன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா 7ஆம் பாவம் அப்படின்றது வந்து திருமண ஸ்தானத்தில் வருது. அப்போ சனி அந்த வீட்டில் வந்து நமக்கு சுய ஜாதகத்திலே வக்ரமாக இருக்காரு அப்படின்னா லேட்டாக மேரேஜ் நடக்கிறது, இல்லை மேரேஜே நடக்காமல் போகிறது. இது நான் சொல்கிறது ராசி லக்ன அடிப்படையில் சொல்லலை. ஒருவேளை உங்க எந்த லக்னமா வேணா இருக்கட்டும், 12 லக்னங்கள் 12 ராசிகள்ல எது வேணா இருக்கட்டும், அதுல சனி வந்து 7ஆம் பாவத்துல இருக்கும்போது லேட் மேரேஜ், இல்லைன்னா சனி வந்து திருமணத்தையே நடக்க விடாம பண்றது. இந்த வக்ரம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து
ரொம்பவே உன்னிப்பாக நம்ம வந்து ஜாதக ரீதியாக நம்ம கணிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம ஜோதிடம் பார்க்குறோம், எல்லாமே பண்ணுறோம். பரிகாரங்கள் சொல்லுங்கன்னு கேட்குறீங்க, நிறைய விஷயங்கள் வந்து மக்கள் கேட்குறாங்க. ஆனால் இந்த வக்ர பயிற்சி காலங்களில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம தவற விடுறோம். அது உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கும்போது தான் அது எதுக்காக நடக்குது, ஏன் நடக்குது அப்படின்றத நீங்கள் வந்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுதாங்க வக்ர பயிற்சி அப்படின்றது. உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் மற்ற வீடியோஸை பற்றி நீங்கள் பார்க்கணும், இல்லை மற்ற ராசிகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதையும் போய் செக் பண்ணுங்கள். யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்க, இல்லை அவங்க வாழ்க்கையில் இது ஒரு முக்கியமான ஒரு மாற்றமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். Thank you.